கிருபையின் சேனை ஊழியங்கள் உங்களை வரவேற்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகுவதாக. தேவனுக்கே மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உபவாசத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உபவாசத்தின் பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. உபவாசத்தினால் என்னென்ன செய்தார்கள், என்னெல்லாம் நடந்தது, அந்த ஒரு காரியங்கள் குறித்து நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ மற்ற புறஜாதிகள் அனைவரும் கூட அந்த உபவாசத்தை எடுக்கிறார்கள். ஆனால் முழுமையாக அது ஆண்டவருக்காக எடுக்கிறாங்களான்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்லாம்ஸ் எடுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஹல்லேலூயா உபவாசத்தின் பேரில் எடுக்கிறாங்க உபவாசத்தை. அடுத்து விரதம் சொல்லி இந்துக்கள் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. எல்லா மதத்திலையும் இந்த உபவாசங்கள் குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய காரியத்தில் தேவன் நம்மளுக்கு சொல்லிய காரியங்கள், முக்கியமாக வேதத்தில் அநேக இடத்தில் உபவாசத்தினால் ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மளுக்குள்ள இருக்க காரியங்கள் விட்டு அகன்று போகணுன்றா உபவாசம் அவ்வளவு முக்கியமானது. இந்த உபவாசத்தினால் பல நன்மைகள் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த பாயிண்ட்ஸில் நிறைய வேதத்தில் நம்மளோட முன்னோர்கள், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், அதே போல் சபைகளில் அப்போ உபவாசத்தினால் எத்தனை காரியங்கள் நடக்குதுன்னு என்று நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியுமாய் உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 7, 14, 15, 16 கூட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 16வது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் இருதயங்களும் என்னாலும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வரிசையாக நீங்கள் பண்ணும்போது உபவாசம் பண்ணினால் எல்லா காரியமும் ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் உபவாசம் பண்ணும்போது தான் ஹல்லேலூயா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் என்றால் அதாவது உங்களுடைய வீடு, உங்களுடைய கிராமம், உங்களுடைய தெருக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வீட்டில் உங்களுக்காக என்னென்ன காரியங்கள் உங்கள் மனதளவில் உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துறதுக்கு உபவாசம் முக்கியம். ஹல்லேலூயா. உபவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்க அசுத்த காரியங்கள், மற்ற காரியங்கள், பெருமை, அகந்த, இந்த மாதிரி காரியங்கள், ஒரு சில காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம், என்னிடத்துல இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதை சுத்திகரிப்பதற்காகவும் நம்மளை தாழ்த்துகிறதற்காகவும் இந்த உபவாசம் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ உபவாசத்தினால நம்மளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும். அப்போ அந்த மாம்சத்தை கிரிகைகளை அழிக்க முடியும். உபவாசத்தினால தான் உபவாசம் போட்டு நம்மளை தாழ்த்தும் போதுதான் கர்த்தர் கிருபையாய் நம் மீது இறங்குவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மீது இறங்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அப்ப உபவாசம் போது நம்ம தாழ்த்தணும், நம்ம உடம்ப ஒடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தை ஒடுக்கணும், நம்ம ஐம்புலங்களையும் ஒடுக்கணும். ஹல்லேலூயா. கண்களோட இச்சையான காரியங்கள், காதுகளில் தேவையில்லாத காரியங்கள், வாயினால தேவையில்லாத காரியங்களை நீங்க ஒரு சில காரியங்கள் சண்டையிட்டு இருப்பீங்க, மனதளவுல ஒரு சிலரை திட்டியிருப்பீங்க. இந்த காரியங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன். அப்ப இந்த ஐம்புலங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அதாவது நம்மளால முடியாது.
முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனோட கிருபை நம்ம மீது வரணும். அப்ப அவரோட இரக்கம் நம்ம மீது வரணும். அவளோட கிருபை நம்ம மீது வரணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னால முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா அப்படி நீங்க தாழ்த்தணும். ஹல்லேலூயா. அப்ப நான் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அப்ப தாழ்த்தணும்னா என்ன ஆகும்? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு என்னை தாழ்த்துகிறேன்னு சொன்னா முடியுமா? அது முடியாது. கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கிட்ட நம்ம கிட்ட சேரணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உபவாசம் போடுறேன், என்ன தாழ்த்துகிறேன், ஐம்புலன்களும் ஹல்லேலூயா மாம்சமெல்லாம் ஆண்டவரே என்னோட மாம்சம் மேலோங்க கூடாது, என்னோட ஆவி ஆத்மா பலப்படுத்தணும், நீங்க தயவா என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கெஞ்சி கேட்கணும். ஹல்லேலூயா. அப்ப கேட்கும்போது தேவன் ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை தாழ்த்தும் போதுதான் ஹல்லேலூயா நம்மக்கிட்ட பெருமை, அகந்தை, இந்த காரியங்கள்லாம் இருந்தா, கசப்புகள் இருந்தா, இல்லை வேற காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், பொறாமை, பொய், எரிச்சல், எத்தனையோ காரியங்கள் இருக்கு பாருங்க. அப்ப அந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விட்டு ஒழிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம தாழ்த்தி, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றார் பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப தேசத்துக்கும் கொடுப்பார், வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு நபருக்காகவும், இப்ப ஒரு வீட்டில் குழந்தைகள் சரியில்லை, பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிய மாட்டேங்க குழந்தைங்க, அப்படி இருக்கிறாங்க, முரட்டாட்டம் பண்ணிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த உபவாசத்தினால ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப எத்தனையோ காரியங்கள் நம்ம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் எல்லாரும் நம்ம ஜெபத்தினால ஜெயம் எடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தினால ஜெயம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். அதே போல உபவாசம், ஜெபம், உபவாசம் முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். அதே போல உபவாசமும் முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப உபவாசத்தினாலும், அப்ப மத்தியூர்ல எழுதியிருக்கு பாருங்க, அடுத்த பாயிண்ட் வந்து மத்தியூர்ல என்ன கேட்டிருக்கு சொல்றார் ஆண்டவர், இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது, ஒழியாது. அப்ப அதுக்காக நம்ம ஒவ்வொரு வகை பிசாசு இருக்கு பாருங்க, பொல்லாத பிசாசா இருக்கும், போகவே போகாது. எவ்வளவு நம்ம விரட்டினாலும் என்ன பண்ணாலும் அது போகாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பிசாசு மற்ற காரியங்கள் செய்வனைகள பாடுகள் உள்ளவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் ஏறெடுக்கணும். நம்மளும் உபவாசம் இருக்கணும், அவங்களும் உபவாசம் இருக்கணும். அப்ப உபவாசம் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்காம பல வேலைகளை பார்த்துட்டு, வெளி காரியங்களை பார்த்துட்டு, உங்களுக்கு இஷ்டமானதை செய்ய அதான் பண்ணிடுறாங்க. உமக்கு இஷ்டமானது, அதாவது கர்த்தருக்கு சித்தமானது, அந்த நேரத்துல ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறதா உபவாசம். ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணும், ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும், ஆண்டவரோட கிட்டி சேர்றதா உபவாசம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த உபவாசத்தோட மேன்மை, உபவாசத்தோட அந்த காரியங்கள் முக்கியத்துவம் அதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா, நான் உபவாசம் போடுறேன்னு மற்றவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வெளியில காரியங்கள், ஆனா கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தான் பாடுறாங்க, கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரோட இருக்கிறாங்க. ஆனா முழுமையா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. அதுதான் உபவாசம். ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற காரியம், ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிற காரியம், ஆண்டவரோட நீங்க முகமுகமாய் பேசலாம். ஹல்லேலூயா. அந்த உபவாசத்தினால எல்லா காரியம் நம்மளுக்குள்ள இருக்க மாம்ச கிரிகைகள் எல்லாம் அழியும். ஹல்லேலூயா. அப்ப ஆத்மா பலப்படும், ஆவி பலப்படும். அப்ப ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துனா இந்த உபவாசம் முக்கியம். அந்த உபவாசத்தினால நம்ம வீடுகள்ல அப்ப உபவாசம் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 4 hours, 4 மணி நேரம், 4 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட முக்கியமா அழுது புலம்பி ஜெபிச்சு, மற்றவங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கும் போது, தேசத்துக்காக ஜெபங்கள்
ஜெபங்கள் ஏறெடுக்கணும், மற்றவங்களுக்காக ஏறெடுக்கணும் ஜெபங்கள். அப்போ எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் எத்தனை காரியங்களா அழுது புலம்பிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் யார் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் அந்த காரியங்களில் உபவாசித்து அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும். அப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஜெபிச்சுட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நேரம் போதாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சின்ன சின்ன காரியங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ஹல்லேலூயா. அப்போ மந்திரத்தினால எத்தனை பாடுகள், எத்தனை பொல்லாத வழியில் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குடியில் இருக்கிறாங்க, குடி ஆவி போகலை, குடியினால் எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணணும், உபவாசம் போடணும். உபவாசத்தினால்தான் பிசாசுகளை துரத்த முடியும். உபவாசத்தினால்தான் நம்ம காரியங்கள், மாம்ச கிரியைகள் அழிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் ஹல்லேலூயா, இந்த காரியங்கள் விட்டு ஒழிக்கணும்னா நம்ம உபவாசத்தினால தான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் ஒரு மனமாய்ப்பட்டு ஜெபத்தோட ஐக்கியமாக இருந்து உபவாசத்தை மேற்கொண்டால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. தேசத்தில் உள்ள காரியங்களுக்காகவும் வீட்டில் உள்ள காரியங்களுக்காகவும் மற்ற எத்தனை காரியங்கள் இருக்குது, சபைகளுக்குள்ள காரியங்களுக்காகவும் நம்ம உபவாசத்தை எடுக்க வேண்டும். உபவாசத்தை நம்ம எடுத்து நம்ம அதற்காக ஜெபம் பண்ணும்போது உறுதியாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், புலம்பலோடு ஜெபிக்க வேண்டும், தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும், உணர்வுள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது தான் ஜெயம் எடுக்க முடியும். ஏனோ தானான் என்று ஜெபித்தால் ஜெயம் கொள்ள முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனாலும் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த கட்டுகள் பெருத்து போயிருக்கும், பலத்து போயிருக்கும். கட்டுகள் பலத்து போயிருந்தா சிம்பிளாக நீங்கள் ஜெபிக்கும் போது போகவே போகாது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய மனிதன் பலப்படணும். அப்போ அபிஷேகத்தில் அபிஷேகம் அதிகமாக உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால் தான் நுகங்கள் முறியும். அப்பேற்பட்ட நுகங்கள் முறிக்கணும்னா பெரிய பெரிய காரியங்கள், எப்படி கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத பலவித பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மாம்சமான காரியங்கள், எத்தனை காரியங்கள் இருக்கு பாருங்க. அந்த மாம்சத்தை மேற்கொண்டு ஹல்லேலூயா ஆவியில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்போ இந்த காரியங்கள் பிசாசு என்னென்ன செய்வான் பாருங்க. உபவாசம் பண்ணாம ஜெபிக்க முடியாது, தூக்கத்தை கொண்டு வருவான், பயங்கர தூக்கத்தை கொண்டு வருவான். பைபிள் வாசிக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, கர்த்தரோட கிட்டி சேர முடியாது, சபைக்கு போக விட மாட்டான். இந்த காரியங்கள்லாம் பிசாசு செய்வான் பாருங்க. பிசாசு செய்யும் போது ஹல்லேலூயா அந்த பிசாசு மேற்கொள்றதுக்காக இந்த உபவாசம் முக்கியம். ஆனா இந்த காரியங்கள் இருள் கொண்டு வருவான், வீட்டில் பிரிவினை கொண்டு வருவான், சண்டையை தூண்டுவான், கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பான், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான். அப்போ கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன அந்த இடத்துல, ஐயோ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, புலம்புவாங்க. ஐயோ என்னால் முடியலை, இந்த காரியம் நடக்குதே, அந்த காரியம் நடக்குதே, நான் என்ன செய்வேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களால ஜெபத்தில் மேற்கொள்ள முடியறதில்லை. ஹல்லேலூயா. அப்போ உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள் வீட்டில் பல காரியங்கள் நடக்குது பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, உமக்காக உமது காலடியில் பாதப்படியில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு கிருபையாய் இறங்கும், எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் உபவாசம் போடுறேன். அப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னோட உடம்பை பலப்படுத்துங்க, எனக்கு உள்ள காரியங்கள் உள்ளுறுப்புகளை எல்லாம் பலப்படுத்துங்க. அப்படி நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் தாழ்த்தணும், உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உபவாசம் போடணும்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் உபவாசம் போட்டு ஜெபிச்சு பாருங்க, அந்த காரியத்துல வெற்றி ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2:12 கூட பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொன்னேன், முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம்
ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் வந்து கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் கேட்பார், மனம் இறங்குவார். எல்லாருக்குமே ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் நம்மளுக்கு வரல, தடைபட்டு இருக்கு, ஜெபத்துக்கு பதில் வரலன்னா நீங்க உபவாசம் போடுவது அதிக முக்கியம். ஹல்லேலூயா. அடுத்து கூட பாருங்களேன், சியோன் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஹல்லேலூயா. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுன்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். அப்ப இந்த காரியங்கள்லாம் எல்லாம் நம்ம சபைக்கு எல்லாத்துக்கும் கூட்டி சேர்க்கணும். அப்ப விசேஷித்த உபவாச நாளை எடுக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சியோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். யோவேல் 15:2-15. ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்ஸ் கூட பார்க்கலாம் நீங்க. எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. எஸ்ரா 8:21. எவ்வளவு முக்கியமான பாயிண்ட்ஸ். எல்லாருமே உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசம் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை இந்த பொருட்களுக்காக இருந்திருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். அப்போ எத்தனை காரியங்கள் இருக்குது பாருங்க. எப்படின்னா, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இப்போ ஒரு சில வீடுகளில் பொருட்கள் உடைஞ்சிட்டே இருக்கும், பைக் எடுக்க முடியாது, கார் ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் நிறைய அடிக்கடி அது சரியில்லாமல் போயிடும். அப்போ சரியில்லாமல் போயிடும். மற்ற காரியங்கள் சமைக்கவே முடியாது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி தடைகள் எல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கும். அப்போ மொபைல் உடஞ்சிட்டு இருக்கும், லேப்டாப் எல்லாம் பாருங்க, நிறைய மொபைல்ஸ் உடையும். அடிக்கடி அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். இது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ இதுதான், நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம், நம்மளோட காரியம்தான் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அது பின்னாடி இருந்து சாதாரணமாக காரியங்களில் அது ஆவிக்குரிய காரியங்கள் எல்லா இப்போ பாருங்கள், பீரோ மற்ற காரியங்கள் வீட்டில் கதவு, ஜன்னல் இதெல்லாம் ஒன்று போல உடையும் பாருங்க. எப்படி அந்த காரியங்களாம் நடக்குது? நான் பிசாசு கொண்டு வருகிற காரியம். பிசாசு எல்லா காரியம் சாதாரணமாக பிரிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதற்கும் வருகிறானே தவிர வேற எதற்கும் வரான். யோவானில் படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிபூரணம் ஜீவனும் உண்டாக்குற அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10:10 நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு அழிப்பான். ஒரு பொருளை அழிப்பான், எடுக்க முடியாது, யூஸ் பண்ண விட மாட்டான். லேப்டாப் எத்தனை வீட்டில் உடையும், என்னென்ன காரியங்கள் இப்போ நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஹல்லேலூயா. அப்போ அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொரு வீடுகளில் இந்த மாதிரி பார்க்குறவங்க தயவு செய்து அந்த பொருட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ பொருட்களுக்காக தடை உண்டு பண்ணுவான். அப்போ பணம் சம்பாதிக்கிற பணங்கள் நல்ல வழியில் வரணும். அதற்காகவும் நம்ம ஜெபிச்சு தான் அந்த காரியத்தை நடக்கணும். தேவையில்லாமல் ஒரு சில காரியங்கள், மறைவான காரியங்கள் ஒரு சிலர் செய்வாங்க. பணம் லஞ்சம் வாங்குவாங்க. அது மூலமாக எத்தனை காரியங்கள் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த வழியில் நம்ம சம்பாதிக்கணும்? நேர்மையான வழியில் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பயந்து, எல்லா விதத்திலையும் தேவனுக்கு பயந்து இருக்கணும். அப்படிப்பட்ட காரியம் நம்மக்கிட்ட இருக்கா? அதை யோசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிலர்லாம் எத்தனையோ காரியங்களில் மறைவான காரியங்கள் பண்ணுறாங்க. பால் வாங்கினா அதில் நிறைய காரியங்கள், மாடு வளர்த்து அதில் தண்ணி ஊற்றுறது, அப்போ இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ கடைகளில் கலப்படம் பண்ணுறாங்க பொருட்களில். இந்த காரியங்கள், நிறைய காரியங்கள். இப்போ ஆயிலில்
எல்லா உணவுப் பொருட்களுமே நிறைய கலப்படங்கள் வருது. அது மூலமாக நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய ஜனங்கள் அப்படி நோய் எல்லாமே அது அடிப்படை உணவு தான். ஆனால் அதுலேயுமே கலப்படம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே சரியாக செய்கிறோமா அதை யோசிக்கணும். நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நியாயமில்லாமல் நடக்கிறது, அநியாயமாக நடந்தால் கர்த்தர் ஒரு நாள் கேட்பார். அதற்காக கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காரியங்களாம் செய்கிற காரியங்களாம் வட்டிக்கெலாம் விடுறாங்க. வட்டிக்கு விட்டால் எத்தனை குடும்பம் கஷ்டப்படுறாங்க. ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் பாக்கியவான், கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வட்டிக்கு விடுறது எவ்வளோ பெரிய பாவம். அப்போ அந்த பணம் எப்படி வருது? அந்த பணம் எப்படி வருது? வட்டிக்கு விட்டு அதிக பணம் வச்சுருந்தா அது கஷ்டமான பணத்திலேருந்து கஷ்டமான அந்த கண்ணீரோடு தான் வாங்குறீங்க. அந்த பணம் நிலைத்து இருக்குமா? அது பாவத்திலையும் சாபத்திலையும் கொண்டு வந்து முடியும். தலைமுறை கேட்கும். அதனால் தயவு செய்து வட்டிக்கு கொடுக்குறவங்க, மற்ற காரியங்கள் அதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிங்க. தயவா அதை சிந்திங்க. அதை சிந்தித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறோம். சாராயம், மது, அதாவது எத்தனையோ காரியங்கள் நடக்குது பாருங்கள். அதெல்லாம் தப்பான காரியங்கள். அது பின்னாடி எத்தனை நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அதை யோசிங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கா? அதெல்லாம் மாற்றிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ மாற்றிக்கிறதுக்கு தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த காரியங்கள் நான் தப்பாக செய்கிறேன், என்னை ஒரு விசையாய் மன்னிங்க, இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அப்படிங்கிறப்ப இந்த வசனத்தை சொல்லி அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களை சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையில் உபவாசத்தை கூறினேன். அப்போ எல்லாமே செவ்வையான வழியில் இருக்கணும். ஹல்லேலூயா. செவ்வையான வழியில் இருக்கும்போது தான் ஹல்லேலூயா, செவ்வையான வழியில் எல்லா பணமும் நம்மளுக்கு பணம் வர்ற காரியமும் மற்ற காரியங்களும் எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிடித்தமான காரியமா, ஆண்டவருக்கு அது நியாயமான காரியமாக இருக்கா அப்படின்னு அவர் சித்தத்தின்படி இருக்கா அப்படி நம்ம அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். அப்போ இதுக்காக நம்ம உபவாசம் போடணும். அப்போ இந்த காரியத்துக்காக சகல பொருட்கள் உடையுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, பைக் ஆக்சிடெண்ட் ஆகுது, மற்ற காரியங்கள்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைக்காக நீங்கள் அந்த உபவாசத்தை எடுத்தால் அந்த உபவாசத்தின் மூலமாக அதில் விடுதலையை ஆண்டவர் செய்வார். அந்த விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ மொபைல் தொலையுது, மொபைல் உடையுது, லேப்டாப் உடையுது, ஐபேட் உடையுது, எத்தனையோ காரியங்கள் வருது பாருங்கள். அப்போ வீட்டில் இந்த காரியங்கள்லாம் இதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயும் தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் அந்த காரியத்தில் உங்களுக்கும் தேவனுக்கும் சுத்திகரித்து அந்த தேவனிடத்துல ஆண்டவரே என்னை முழுமையாய் சுத்திகரிங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு தாழ்த்தி உபவாசம் பண்ணாதான் இந்த காரியங்கள்லாம் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து கூட பார்க்கலாம். நீங்கள் நியாயாதிபதிகள் 20:26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்கள் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசத்தை கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்போ தேவனுடைய உடன்படிக்கை பெற்று அந்நாட்களில் அங்கே இருந்தது. கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. 26, 27 அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்கள் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட உபவாசிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட முழுமையாய் சாயங்காலம் மட்டும் ஹல்லேலூயா. அப்போ அவரோட கிட்டி சேர்ந்து ஹல்லேலூயா, அவரோட கிட்டி சேர்ந்து ஐக்கியமாக இருக்கணும். முழுமையாய் தேவனிடத்தில் கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. அப்போ மேல் வேலை, மற்ற காரியங்கள், வெளி காரியங்கள், நம்மளோட சொந்த மற்ற காரியங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவரோட காரியம்தான் இருந்தாலும் மற்ற காரியங்கள் என்ன நம்ம சுயமாக அன்னைக்கு தான் வேற வெளியில் போவோம்,
அன்னைக்கு தான் ஷாப்பிங் போவாங்க, அன்னைக்கு தான் வேறு வெளியே காரியங்கள், டியூஷனுக்கு போவாங்க, அங்கே போவோம் இங்கே போவாங்க, அதெல்லாம் டியூஷன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சுட்டு உபவாசம் போடுறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சளவு தவிர்த்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறது தான். இந்த காரியங்களாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் சகரியா 8:18-19. சேனைகளின் கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தார்க்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா எத்தனை காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியம், உபவாசங்கிறது எவ்வளோ முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யும்போது எல்லாத்துலேயும் வெற்றி ஜெயம் எடுக்க முடியும். ஒரு காரியம் நம்ம தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, நிறைய நாள் பதில் வரலை அப்படிங்கிறது இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கும். அதுக்காக உபவாசம் போடுவது அவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒடுக்கி இந்த மாதிரி செய்யும்போது தேவனுடைய முகத்தை முகமுகமாக பார்க்குவதற்கு கூட அந்த உபவாசம் உறுதுணையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மோசே கூட பாருங்கள் 40 நாள்கள் உபவாசம் போட்டிருந்தார். அதே போல் எஸ்தர் ராஜாத்தி, அப்போ தானியேல், எவ்வளவோ வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அத்தனை பரிசுத்தவான்களும் அவ்வளவு உபவாசம் போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு வெற்றி எடுக்கணும்னா, தோல்வி இல்லாமல் நம்ம வெற்றி ஜெயம் எடுக்கணும்னா நிறைய காரியத்தில் நம்ம ஜெயம் எடுத்தே தீரணும். ஹல்லேலூயா. அப்போ நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதிலிருந்து வெளியே வரணும்னா இந்த உபவாசத்தை எடுத்த 3 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாட்டில் இந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படி பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி எவ்வளோ உபவாசம், மற்றவங்களுக்காக எப்படி போராடி ஜெபித்து உபவாசம் பண்ணினார்கள். இதே மாதிரி மோசே நிறையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம உபவாசத்தினால் அத்தனை மேன்மையான காரியத்தை பார்க்க முடியும், நிறைய மேன்மையான காரியத்தை பார்க்க முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம அதிகமாக முன்னேற முடியும். ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லையா, அந்நிய பாஷை இல்லையா, உங்களுக்கு தரிசனம் வரலையா, வரங்கள் கிடைக்கவில்லையா, அப்போ உபவாசித்து ஆண்டவர்ல மன்றாடி கேட்கும்போது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்ய வல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ இந்த மாதிரி உபவாசத்தை ஜெபத்தினால தான் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. சின்னதாக ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷிகா தர்ரி கோரா பாக்கா ரமா தரி பாபா பாமானா தரி கோரா பாதா ராபா லாரிகா ராபா தா ராபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. அப்பா இதை பார்க்கும்போது ஹல்லேலூயா, எந்தெந்த வீடுகளில் யார் யார் பார்க்குறாங்களோ, யாராக இருந்தாலும் அவங்க மீது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஷகதுரி கரா பக்கரா பாதா ராபா. ஹல்லேலூயா. அசுத்த வல்லமைகள் எல்லாம் வெளியாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியல, உபவாசம் பண்ண முடியல, அதிகமாக தூக்கம் வருது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, போராட்டமா இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் இப்பொழுது ஸ்தாதா ரைகா ரூபா காராபா த ரிகூரா பக்காராபா ஓ ரிகாரா த ரிகூரா பக்காராபா தாராபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு பேசுகிறேன் அப்பா. அசுத்த ஆவிகள் எல்லாம் அழிந்து போவதாக. ஓ ரி பாபா த ரிகூரா பக்காலு ரிகாராபா தாராபா. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இரக்கமும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வெற்றி. ஓ ரிபா காதா ரிபா பாபா பாபா பாபா. யார் யார் உபவாசம் பண்ண முடியல என்று சொல்லுகிறவர்கள் மீது தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், தேவனுடைய பராக்கிரமம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தாபா காராபா காதா ரிபா பாபா காடா தா ரிகாராபா தாராபா ஓ ரிகாதா ராபா காதுரி பாபா பாபா காதுராபா ஓ ரிகாதா ரிகாராபா பாபா காதா ரிமா தாராபா பாபா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவே, நீ ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதற்காகவும் ஆண்டவரே, அவங்கள அதிலிருந்து விடுதலை ஆனதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென்.